மலாக்கா டுரியான் துங்கால் துப்பாக்கிச் சூட்டு வழக்கில் திருப்பமாக தேசிய சட்டத்துறை அலுவலகமான ஏஜிசி 3 இளைஞர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதை கொலை சம்பவமாக மாற்ற உத்தரவிட்டுள்ளது. இது போலீஸ் பரிந்துரைகள் மற்றும் விளக்கங்களுக்கு பிறகு எடுக்கப்பட்ட முடிவு என அறிக்கையொன்றில் அது கூறியது. நவம்பர் 24ஆம் தேதி புஷ்பநாதன், புவனேஸ்வரன், லோகேஸ்வரன் ஆகியோர் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஆரம்பத்தில் அவர்கள் கொள்ளையர்கள் என்றும் போலீசாரை பாராங்கத்தியால் தாக்கியதாகவும் கூறப்பட்டது. ஆனால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களோ அம்மூவரும் திட்டமிட்டே கொல்லப்பட்டதற்கான சான்றுகள் மற்றும் ஆடியோ குரல் பதிவு இருப்பதாக கூறி முறையிட்டனர். இப்போது அச்சம்பவம் கொலை என வகைப்படுத்தப்பட்டுள்ளதை குடும்பங்கள் பெரிதும் வரவேற்றுள்ளனர். இது நீதியை நோக்கிய முக்கியமான படி என அவர்களின் வழக்கறிஞர்கள் கூறினர். தொடக்கத்திலிருந்தே இது திட்டமிட்ட கொலை என ஆதாரங்களுடன் கூறி வருகிறோம். இப்போது சட்டத்துறையும் அதை உறுதி செய்துள்ளது. போன உயிர் வராது, ஆனால் குறைந்தபட்சம் அக்குடும்பங்களுக்கு நியாயம் கிடைப்பதற்கான நம்பிக்கையை இது ஏற்படுத்தியுள்ளதாக வழக்கறிஞர்கள் குறிப்பிட்டனர். இந்நிலையில் ஏஜிசி உத்தரவுக்கு ஏற்ப விரைவிலேயே கொலை விசாரணை தொடங்கும் என நம்புவதாகவும் கூட்டு அறிக்கையில் அவர்கள் குறிப்பிட்டனர். முன்னதாக பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் விசாரணை வெளிப்படையாக நடைபெற வேண்டும் எனவும் முழு அறிக்கை உள்துறை அமைச்சருக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டும் எனவும் உத்தரவிட்டதும் குறிப்பிடத்தக்கது. ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா? கிட்டத்தட்ட 1 லட்சம் வாட்டி. நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும். நம்ம இருதயம் ஒரு என்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியாக்கிடுறோம். ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். உயர் ரத்த கொதிப்பு, இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல. டெஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும், இருதயத்தின் சுமையை குறைக்கும். டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன். மலேசியர்களில் 10 முதல் 15 விழுக்காட்டினர் மட்டுமே உள்ளூர் வெள்ளை அரிசியை வாங்குவதாக விவசாயம் மற்றும் உணவு உத்தரவாத அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது சாபு கூறியுள்ளார். உள்ளூர் உற்பத்தியை அதிகரிக்க அரசாங்கம் மானியம் வழங்கினாலும் இறக்குமதி அரிசி மலிவாக இருப்பதால் அதுவே சந்தையை ஆக்கிரமித்துள்ளது என்றார் அவர். மார்ச் மாதம் தொடங்கிய மானிய விலையிலான உள்ளூர் வெள்ளை அரிசி திட்டம் செப்டம்பரில் முடிவடைந்தது. இந்நிலையில் விலை நியாயமாக இருப்பதையும் கையிருப்பு போதுமான அளவில் இருப்பதையும் உறுதி செய்ய ஏதுவாக அரிசி கையிருப்பு வழிவகைகளை அரசாங்கம் மறு ஆய்வு செய்யும். உள்ளூர் அரிசிக்கான தேவை குறைந்தால் நீண்ட கால அடிப்படையில் உணவு உத்தரவாதம் பாதிக்கப்படும் எனவும் மாட்சாபு எச்சரித்தார். எனவே மக்கள் உள்ளூர் உற்பத்தியை ஆதரிக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க. குறிப்பா தலைவலி, உடம்பு வலி, உடல் மறுத்து போறது, வசதியா இருக்கிறது, மூச்சு திணறல் மற்றும் பல. இதை நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு, இனிப்பு நீர், இருதய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும். டெஸ்லி டென்ஷன் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும். இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது. 10 ஆண்டுகளா மலேசியால பயன்படுத்துறாங்க. டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன். கலப்பு மரபின வீரர்களின் பிறப்பு சான்றிதழ்கள் போலியாக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணையில் போலி ஆவணங்களை உருவாக்கியவர் யார் என்பதை கண்டறிய முடியவில்லை என சுயேட்சை விசாரணை குழு தெரிவித்துள்ளது. மலேசிய கால்பந்து சங்கமான FAM-க்கு சமர்ப்பித்த அறிக்கையில் சான்றிதழ்களை உறுதிப்படுத்திய சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர் விசாரணைக்கு ஒத்துழைக்காததும் வீரர்களின் முகவர்களை கண்டுபிடிக்க முடியாததும் விசாரணைக்கு பெரும் தடையாக இருந்ததாக அக்குழு கூறியது. ஆனால் ஆவணங்களை பார்க்காமல் அனைத்துலக கால்பந்து சம்மேளனமான FIFA-வுக்கு சமர்ப்பித்ததில் FAM தரப்பில் கடுமையான நிர்வாக அலட்சியம் இருந்தது என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து FAM பொதுச் செயலாளருக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கவும், போலீசில் புகார் செய்யவும், ஆட்டக்காரர்களின் தகுதி நடைமுறைகளை கடுமையாக்கவும் அக்குழு பரிந்துரைத்துள்ளது. போலியான ஆவணங்களை பயன்படுத்தியதாக கூறி FIFA 7 வீரர்கள் மற்றும் FAM மீது விதித்த தண்டனைகளுக்கு பிறகு இவ்விசாரணை குழு அமைக்கப்பட்டது. தளபதி திருவிழாவின் one and only exclusive booth setup மற்றும் F&B official partner Colors of India. Merchandise, fine souvenir, viral food, beverages எல்லா பிராண்ட்ஸும் உங்க பூத்தா செட் பண்ண exclusive opportunity for booth bookings. Contact Colors of India now. KVN Productions மற்றும் Malik Streams in Tato Malik பெருமையுடன் வழங்கும் தளபதி திருவிழா along with ஜனநாயகன் audio launch in the 8 hours entertainment festival 27 டிசம்பர் புக்கிட் ஜலி ஸ்டேடியமில் நடக்க உள்ளது.
மாஸ்கோவின் வடகிழக்கில் நீர்த்தேக்கத்திற்கு அருகே ரஷ்ய ராணுவ போக்குவரத்து விமானமான ஆந்தோனோவ் An-22 இரண்டாக உடைந்து விபத்துக்குள்ளானதில் குறைந்தது 7 பேர் கொல்லப்பட்டனர். அதில் யாரும் உயிர் பிழைக்கவில்லை என ரஷ்ய தற்காப்பு அமைச்சு கூறியது. விபத்து நடந்தபோது பராமரிப்பு பணிகளுக்கு பிறகு விமானம் சோதனை பயணத்தை மேற்கொண்டிருந்தது. அப்போது சோவியத் யூனியன் காலத்து அவ்விமானம் வானில் கடுமையான கட்டமைப்பு சேதத்தை சந்தித்து இரண்டாக பிளந்ததை வைரலான வீடியோ காட்டுகிறது. விபத்துக்கான காரணத்தை கண்டறிய விசாரணை நடந்து வருகிறது. என்றாலும் மிக பழைய விமானம் என்பதாலும் அதன் கட்டமைப்பு அழுத்தத்தாலும் விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என அனைத்துலக வான் போக்குவரத்து நிபுணர்கள் கூறுகின்றனர். 1965 இயங்க தொடங்கிய இந்த விமானம் உலகின் மிகப்பெரிய டர்போப்ராப் போக்குவரத்து விமானமாகும். நீண்ட காலமாக ரஷ்ய ராணுவ தளவாட நடவடிக்கைகளில் இது பயன்படுத்தப்பட்டு வந்தது. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. இத்தாலியின் ஆல்ப்ஸ் மலைப்பகுதியில் ஆயிரக்கணக்கான பண்டைய டைனோசார் பாதச்சுவடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக விஞ்ஞானிகள் அறிவித்துள்ளனர். மிகவும் அபூர்வமான இந்த புதைப்படிவங்கள் ஸ்டெல்வியோ தேசிய பூங்காவில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 2800 மீட்டர் உயரத்தில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இது இதுவரை கண்டறியப்பட்டவற்றிலேயே அதிக உயரத்தில் உள்ள டைனோசார் தடயங்களாகும். இந்த பாதச்சுவடுகள் சுமார் 145 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன், அதாவது ஆல்ப்ஸ் மலை உருவாவதற்கு முன்பே ஜூராசிக் காலத்தைச் சேர்ந்தவை என ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். அக்காலத்தில் இப்பகுதி மலைப்பகுதியாக இல்லாமல் தாழ்வான வெப்பமண்டல நிலப்பரப்பாக இருந்துள்ளது. பல வகை டைனோசார்களின் தடயங்கள் இருப்பதால் இப்பகுதி ஒரு காலத்தில் டைனோசார்கள் அதிகம் நடமாடிய பாதையாக இருந்திருக்கலாம் எனவும் விஞ்ஞானிகள் நம்புகின்றனர். இந்த கண்டுபிடிப்பு டைனோசார்களின் வாழ்வியல், நகர்வு மற்றும் பண்டைய கால காலநிலையை குறித்து புதிய தகவல்களை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆஸ்திரேலியா சிட்னியில் உள்ள போண்டாய் கடற்கரையில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்ட 2 சந்தேக நபர்களில் ஒருவர் இந்தியாவின் ஹைதராபாத் நகரைச் சேர்ந்தவர் என போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். சஜித் அக்ரம் என அடையாளம் காணப்பட்ட அந்த நபர் இந்திய கடப்பிதழ் வைத்திருந்ததும் 1998 ஆண்டு ஆஸ்திரேலியாவுக்கு குடிபெயர்ந்ததும் தெரிய வந்துள்ளது. கடந்த 27 ஆண்டுகளாக சஜித் ஆஸ்திரேலியாவில் தான் வசித்து வந்துள்ளார். சம்பவ இடத்தில் போலீசார் நடத்திய அதிரடி தாக்குதலில் சஜித் அக்ரம் சுட்டுக் கொல்லப்பட்டார். உடனிருந்து துப்பாக்கிச் சூட்டை நடத்திய அவரின் 24 வயது மகன் படுகாயமடைந்து தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த தாக்குதல் தொடர்பாக கருத்துரைத்த இந்திய போலீசாரோ சஜித் குடும்பத்தினரின் தீவிரவாத தொடர்பு குறித்து எந்த தகவலும் இல்லை என்றும் இந்தியாவிலிருந்து எந்த பயங்கரவாத தொடர்பும் கண்டறியப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளனர். முன்னதாக ஹனுக்கா விழாவின் போது நடந்த இந்த தாக்குதலில் குறைந்தது 15 பேர் உயிரிழந்த நிலையில் இது பயங்கரவாத தாக்குதலாக விசாரிக்கப்பட்டு வருகிறது. அரசாங்க பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வேலை செய்து கொண்டே படிக்க ஒரு அரிய வாய்ப்பு. வத்திகா ரிசோர்சஸ் ஏற்பாட்டில் ப்ரொஃபஷனல் பேச்சுலர் இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கல்வி வாய்ப்பு. திறனை மேம்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற உடனே தொடர்பு கொள்ளுங்கள்.